ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஸ்டைல் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பிஓவி டிஸ்பிளே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு பிசிபி போர்டில் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ப்ளேஸ் பண்ணும்போது எல்லா பாசிட்டிவ் லெக்கு ஒரு சைடு இருக்கிற மாதிரியும் எல்லா நெகட்டிவ் லெக்கு இன்னொரு சைடு இருக்கிற மாதிரியும் பார்த்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதோட பாசிட்டிவ் லெக்கை வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சைடாக பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட லென்த் இவ்வளோ தேவையில்லைங்கிறதுனால இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நமக்கு தேவையான அளவாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாசிட்டிவ் லெக்கை கட் பண்ண மாதிரியே நெகட்டிவ் லெக்கையும் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண நெகட்டிவ் லெக்கை ஒரு நெகட்டிவ் லெக்கு இன்னொரு நெகட்டிவ் லெக்கில் படுற மாதிரி கரெக்டாக வீடியோவில் காட்டுற மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நம்ம கட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி அந்த ஹைட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த பெண்ட் பண்ணி வச்ச இடம்லாம் செக்யூராக இருக்கிறதுக்காக ஒரு சால்டரிங் அயனை வச்சு அந்த இடத்தையெல்லாம் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அந்த நெகட்டிவ் லீடோட எண்டில் ஒரு 100 ohms ரெசிஸ்டரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து அதோட கார்னரில் நம்ம அந்த பிசிபி போர்டை ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த போர்டை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இதை வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்காக நம்ம ஒரு யூஎஸ்பி மினி பி கேபிள் எடுத்திருக்கோம். அதை அடினோ போர்டில் கனெக்ட் பண்ணி இன்னும் ரெண்டை ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு யூஎஸ்பி A to C கன்வெர்ட்டர் ஒன்று எடுத்திருக்கோம். அதை வச்சு நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் கூட கனெக்ட் பண்ணோடனே ஒரு இண்டிகேஷன் அந்த போர்டில் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். அந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கோடோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபைலாக கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம லெட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பிரிண்ட் லெட்டர்னு ஒரு கமெண்ட் இருக்கும். அதில் போய் நம்ம ஒரு லெட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஸ்பேஸில் நம்ம ஒரு அண்டர்ஸ்கோரை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணுறதுக்காக அந்த தண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணோடனே அது கம்பைல் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த கோடை நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த டவுன்லோட் அமுத்தினோன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அந்த ஆர்டினோ போர்டுக்கு ஃபீட் பண்ணிடலாம். ஃபீட் பண்ண உடனே அதில் ஒரு இண்டிகேஷன் வரும். இண்டிகேஷனோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 8 லீட் இருக்கிற மாதிரி ஒரு ஜம்பர் ஒயர் செட் எடுத்து அதை நம்ம அந்த போர்டில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு D2லேருந்து D9 வரைக்கும் லைனாக நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு ஒயர் எடுத்து அந்த D2க்கு கிட்ட இருக்கிற GNDன்னு இருக்கிற கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஆர்டினோ போர்டை ரெடி பண்ணி வச்ச ஸ்கேலில் ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஸ்கேலில் ப்ளேஸ் பண்ணும்போது அதோட வெயிட் பேலன்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம D9 பின்லேருந்து வர வயரை டாப் மோஸ்ட் எல்இடிலையும் அதுக்கடுத்து இருக்கிற D8லேருந்து வர்றது அடுத்ததும் அப்படியே லைனாக நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் சைடில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் கிரவுண்ட்லேருந்து. அந்த கிரவுண்டை நம்ம அந்த 100 ohms ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம போர்டோட பவர் சப்ளைக்காக நம்ம கனெக்ட் பண்ண ஒயர்ஸோட ஆப்போசிட்டில் இருக்கிற பின்னில் +5ங்கிற ஒரு பின்லேயும் அதே மாதிரி GNDங்கிற பின்லேயும் 2 ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்டினோ போர்டோட பவர் சப்ளைக்காக ஒரு 5 volt பேட்டரி ஸ்கேலில் நம்ம க்ளூ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்சை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் அந்த பேட்டரியோட சைடில் நம்ம க்ளூ பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். அந்த சுவிட்சை வந்து நம்ம நெகட்டிவ் லீடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பேட்டரியிலேருந்து வர ஒரு நெகட்டிவ் லீடையும் அதே மாதிரி போர்ட்லேருந்து வர நெகட்டிவ் லீடையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பாசிட்டிவ் லீடை பேட்டரியோட பாசிட்டிவ் லீடுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது லைட்லாம் பிளிங்க் ஆகிறது பார்க்க முடியும். ஸோ கனெக்ஷன் ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு மோட்டரோட ப்ரொப்பல்லரோ இல்லைன்னா ஒரு ஷாஃப்ட்டோ எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 வோல்ட் டிசி மோட்டர் எடுத்துருக்கோம். அதை நம்ம ஒரு பைப்பில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றா நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு டை யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி டை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் அதை நம்ம பண்ணி வச்ச ஸ்கேலை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். அதோட வெயிட் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு 5 வோல்ட் அடாப்டர் எடுத்து அந்த மோட்டருக்கு நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதை ஆன் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.